ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்மள்ட்ட ஒரே ஒரு மாங்காய் மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாக 5 நிமிஷத்துலேயே ரொம்ப டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த சாதம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மாங்காய் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாமல் மீடியமாக புளிப்புள்ள மாங்காயை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கிளிமூக்கு மாங்காய் அதுக்கு எடுத்திருக்கேன். முதல்ல அதனோட தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இந்த மாங்காயை இப்போ ஒரு கேரட் துருவி எடுத்துக்கலாம். மாங்காய் சாதம் சாப்பிடும்போது அந்த மாங்காய் வாயில் கடிபடணும் அப்படின்னா மாங்காயை பெரிய துருவலாக துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பொடி துருவலாக தான் துருவி எடுத்திருக்கேன். இப்போ மாங்காயெல்லாம் துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாங்காய் சாதம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம். மாங்காய் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சாதம் கிளறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டது. இப்போ ஒரு சிறு துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம். 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி போட்டுப்போம். இப்போ பச்சை மிளகாய் போடும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த பச்சை மிளகாயோட விதைகள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூட வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துட்டது. இந்த டைம் வறுத்த வேர்க்கடலையை தோலை எடுத்துட்டு அதை 2ஆக உடச்சி அதை இதில் போட்டுக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலைங்கிறனால இதை எண்ணெயில் கொஞ்ச நேரம் வறுத்தாவே போதும். இப்போ இது கூட துருவி வச்சுருக்க மாங்காய் துருவலை நம்ம போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த மாங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். சாதம் கிளறும் போது தேவைப்பட்டால் கூட நம்ம போட்டுக்கலாம். துருவன மாங்காய்ங்கிறதுனால ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்கணுங்கிற தேவை கிடையாது. அந்த மாங்காயோட ராஸ்மல் போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கினா போதும். ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டுக்கலாம். சாதத்தை ரொம்ப சூடாக போடாமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டுப்போம். எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சாதம் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது போட்டு கிளறக்கூடாது. அந்த மாதிரி கிளறினோம்னா சாதம் உடஞ்சி வந்துடும். அப்படி இல்லைன்னா குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சாதத்தை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி இந்த மாங்காய் சாதத்துக்கு 1 கப் அரிசியில் சாதம் வடிச்சிருக்கேன். மாங்காயோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்றபடி அந்த சாதத்தோட அளவு வந்து மாறுபடும். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா சாதம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். புளிப்பு குறைவாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சமாகவே சாதம் போட்டுக்கலாம். அதனால் நம்ம சாதம் அவ்வளோவே மொத்தமாக போட்டுறாமல் கொஞ்சமாக போட்டு கிளறி தேவைன்னா திருப்பி நம்ம மீதத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாங்காய் சாதம் கிளறினதுக்கப்புறம் உடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவோம். இப்போ நம்மளோட டேஸ்டியான மாங்காய் சாதம் 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாங்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.